அண்மைச் செய்தி. சென்னை தரமணியில் பீகாரைச் சேர்ந்த இளம்பெண் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த இளம்பெண்ணின் சடலத்தை கண்டுபிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் காவல்துறை திணறி வருகிறது. இத்துயர சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம். சென்னை தரமணியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு சாலையோரங்களில் வீசி செல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை தரமணியில் இயங்கி வரும் அடர்ந்த வனப்பகுதியோடு இயங்கி வரும் மத்திய பாலிடெக்னிக் கல்லூரியில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த 25 வயதான கௌரவகுமார் என்பவர் குடும்பத்தினருடன் அங்கு காவல் பணியில் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. கடந்த 24ஆம் தேதி தனது குடும்பத்தினருடன் அந்த மத்திய பாலிடெக்னிக் கல்லூரியின் வளாகத்தில் அவர் பணியில் இருந்தபோது வழியாக வந்த 5 பேர் கொண்ட கும்பல் மனைவியை பாலியல் பலாத்காரம் செய்ய முற்பட்டிருக்கிறது. அதனை தடுக்க முயன்ற கணவர், 25 வயதான கணவர் கௌரவ்குமார் அந்த இடத்திலேயே மனைவி கண்முன்னே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவரை வெட்டிவிட்டு அவரது மனைவியை அந்த 5 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனை செய்துவிட்டு அருகில் இருந்த 2 வயது குழந்தையையும் அந்த கொடூர கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்து 3 பேரையும் கொன்றிருக்கிறது. அன்று மாலையில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இரவு நேரத்தில் தான் 3 பேரின் உடலை அப்புறப்படுத்தும் பணியில் அந்த கொலை கும்பல் ஈடுபட்டிருக்கிறது. 3 பேரின் உடலையும் ஒரு கோணி பையில், சாக்கு மூட்டையில் கட்டிக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் அடையார், தரமணி போன்ற பகுதிகளில் வலம் வந்திருக்கிறார்கள். எந்த பகுதியில் குப்பை அள்ளும் இயந்திரம் முதலில் வருகிறதோ அந்த பகுதியில் உடலை வீசிவிட்டு சென்று விடலாம், குப்பை அள்ளும் பெட்டியில் உடலை வைத்துவிட்டு சென்று விடலாம் என்று இரவு முழுவதும் இருசக்கர வாகனத்தில் 3 பேரின் உடலையும் வைத்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது, சென்னை தரமணி பகுதியில் அதிகாலை 2 மணி அளவில் குப்பை வாகனம் ஒன்று உலா வந்து கொண்டிருப்பதை பார்த்த இந்த கும்பல் அந்த குப்பை வாகனம் அடுத்ததாக எங்கே செல்ல போகிறது என்று தெரிந்து கொண்டு அந்த வாகனத்தில் முதலில் குழந்தையின் உடலை வீசி சென்றிருக்கிறார்கள். அந்த குப்பை வாகனத்தில் குழந்தையின் உடலை எடுத்துக்கொண்டு நேரடியாக பெருங்குடியில் சென்று அந்த குப்பை வாகனம் குப்பையை கொட்டி இருக்கிறது. அடுத்தபடியாக வேறொரு இடத்துக்கு சென்று பெண்ணின் உடலை வீசுவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்னொரு பகுதியில் சென்று குப்பை வாகனம் வருவதற்கு முன்பாக அந்த பெண்ணின் உடலை அந்த பெரிய குப்பை தொட்டியில் வீசியிருக்கிறார்கள். அங்கே அருகில் ஒளிந்திருந்து பார்த்திருக்கிறார்கள். இந்த பெண்ணின் உடல் குப்பை வண்டியில் ஏற்றப்படுகிறதா என்பதை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் உடலும் அந்த குப்பை வாகனங்கள் எடுத்துக்கொண்டு நேரடியாக திரும்பும் மற்ற இடத்தில் அந்த குப்பையை அள்ளும் பணியில் அப்புறப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. 3ஆவதாக தான் இந்த வாலிபர், 25 வயது மதிக்கத்தக்க வாலிபரின் உடல், அந்த கௌரவகுமாரின் உடலை அடையாறு காந்தி இந்திரா நகர் 1வது அவென்யூ பகுதியில் வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அங்கே அந்த குப்பை வண்டி வருவதற்கு தாமதமாகி இருக்கிறது. அதனை அடுத்து விடியற்காலை விடிந்ததும் பொதுமக்கள் மூட்டையில் ஏதோ இருப்பதை பார்த்து, அங்கே ரத்தம் சட்டு கொண்டிருப்பதை பார்த்து உடனடியாக காவல் நிலையத்தில் தகவல் அளித்த பிறகுதான் இந்த பீகார் வாலிபர் 25 வயது மதிக்கத்தக்க கௌரவகுமாரின் உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்து அங்கிருந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் பகல் நேரங்களில் அங்கு பகுதியில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து பார்த்தபோதுதான் 2 வாலிபர்கள் இரவு நேரத்தில் அந்த மூட்டையை அந்த பகுதியில் வைத்துவிட்டு சென்றிருப்பதை தெரிந்திருக்கிறார்கள். 3 பேரின் உடலை சென்னை மாநகரின் மையப்பகுதியான அடையாறில் 3 பேரை வெட்டி கொலை செய்துவிட்டு இரவு முழுவதும் இருசக்கர வாகனத்தில் 3 பேரின் உடலையும் வைத்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் அப்பொழுதெல்லாம் காவல்துறையினர் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபடுவதாக விளம்பரப்படுத்தி வரும் திமுக காவல்துறையினர் கண்டுபிடிக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு கொலை நடந்து உடல் குப்பை கிடங்கில் வீசவிட்டு சென்றதற்கு பிறகு தற்போது தேடும் பணியில் காவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கொலை நடந்து 3-4 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை கொலையான பெண்ணின் உடலை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் சென்னை மாநகர காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இரவு ரோந்து பணியில் பகல் முழுவதும் சாலைகளில் ரோந்து வாகனங்கள் மூலம் காவல்துறையினர் ரோந்து பணியை மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்திருப்பதாகவும், காவலர்கள் இரவு பணி முழுவதும் இடைவிடாமல் ரோந்து பணியில் ஈடுபடுவதாக விளம்பரப்படுத்தும் திமுக அரசு 3 பேரின் உடலை இருசக்கர வாகனத்தில் வைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்ததை காவல்துறையினர் ஏன் முன்கூட்டியே தடுக்கவில்லை, ஏன் கண்டறியவில்லை என்ற கேள்வி எல்லாம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது.
குற்றங்களை தடுக்க வேண்டிய காவல்துறையினர் 3 பேரின் கொலையை தடுக்காமல் விட்டது மட்டுமல்லாமல் 3 பேரின் உடல் ஆங்காங்கே சாலையோரங்களில் இருசக்கர வாகனத்தில் கொலையாளிகள் வைத்துக்கொண்டு அலைந்து கொலையாளிகளின் உடல்களை சாலையோரத்தில் வீசும் முறையில் அவர்களை கண்டுபிடிக்காமல் இருந்தது பொதுமக்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் இவர்களை இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்றது என்ன என்பதை ஏன் கண்டுபிடிக்கவில்லை? சென்னை மாநகரின் மூளை பகுதிகளில், அதாவது உட்புறங்களில் வீசாமல் முக்கிய பிரதான சாலை ஓரங்களிலேயே வீசப்பட்ட உடலை கூட காவல்துறையினர் கண்டுபிடிக்காதது ஏன் என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அலுவலகம் சென்று திரும்புபவர்கள், பணி நிமித்தமாக வெளியே சென்று திரும்புபவர்கள் மது அருந்துவிட்டு செல்கிறார்களா என்று ஆங்காங்கே நிறுத்தி அவர்களை சோதனை செய்யும் காவல்துறையினர் 3 பேரின் உடலை இருசக்கர வாகனத்தில் வைத்துக்கொண்டு அலைந்த போது அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து விசாரணை நடத்தாதது ஏன் என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பியிருக்கின்றனர். ஒரே குடும்பத்தை சென்ற பீகார் மாநில குடும்பத்தினர் 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதும், அவற்றை தடுக்க முயன்ற அவரது கணவர் வெட்டி படுகொலை செய்யப்படுவதும், அருகில் இருந்த பிஞ்சு குழந்தை 2 வயது குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்டு ஆங்காங்கே குப்பை தொட்டியில் வீசப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமும், அவற்றை தடுக்க முடியாத காவல்துறையினருடைய நடவடிக்கையும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது.